தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திரைத்துறையில் ஏராளமான நடிகர்கள் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டு கடந்து சென்றுள்ளனர். அவர்கள் இந்த உலகில் இல்லாமல் போனாலும் அவர்கள் நடித்த படங்கள் மூலம் ரசிகர்களுடன் என்றுமே நினைவில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி தமிழ் சினிமாவில் 2025ஆம் ஆண்டு நடித்த நடிகர்களின் கடைசி திரைப்படம் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நடிகை சரோஜா தேவி அவர்கள். சினிமா உலகத்தில் அழகுக்காக வந்தவர்கள் பலர், நடிப்புக்காக வந்தவர்கள் சிலர். ஆனா கண்ணியமே தன் அடையாளம்னு வாழ்ந்த நடிகை ரொம்ப ரொம்ப அரிது. அந்த அரிய நடிகை தான் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள். 1950, 60களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி 4 மொழிகளிலும் முன்னணி நாயகியாக இருந்த ஒரே நடிகை. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், NTR ராஜ்குமார் இவங்க எல்லாரோடையும் நாயகியாக நடித்தவர் சரோஜா தேவி அவர்கள். ஆனா இதை யாரும் பெருசா சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி காட்சி வேணாம், இது என் குடும்பத்துக்கு சரியில்லை தெளிவா சொல்லக்கூடிய துணிச்சல் இருந்த நடிகை. பல நடிகைகள் புகழுக்காக தங்களுடைய எல்லைகளை இழந்த காலம் அது. ஆனா சரோஜா தேவி தன் எல்லைகளை காப்பாத்திக்கிட்டே சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். அதனால்தான் அவரை நடிகைன்னு மட்டும் இல்ல, குடும்பங்களின் நாயகின்னு அழைத்தார்கள். அழகான வசனம், கண்களாலேயே பேசும் நடிப்பு, அளவான எமோஷன் இவையெல்லாம் சேர்ந்ததால் தான் அபிநய சரஸ்வதி என்னும் பட்டம் அவருக்கு வந்தது. இது ரசிகர்கள் கொடுத்த பட்டம், அரசு கொடுத்தது இல்ல. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எத்தனையோ விருதுகள் வந்தாலும் அவருக்கு பெரிய விருது என்ன தெரியுமா? இன்னும் அவரை மரியாதையோட நினைக்கிற ரசிகர்கள். இன்னைக்கு கூட நடிப்பும் கண்ணியமும் சேர்ந்து இருந்த காலம். இன்னும் சொன்னா முதலில் நினைவுக்கு வருவது நடிகை சரோஜா தேவி அவர்கள். இந்த மாதிரி லெஜெண்ட் நடிகைகள் இன்னொரு தலைமுறையில் வருவாங்களா? சரோஜா தேவி அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் ஆதவன். இவர் இறந்தபோது வயது 87. அடுத்ததாக நடிகர் ராஜேஷ் அவர்கள். ராஜேஷ் வில்லியம்ஸ் என்ற பெயரில் மன்னார்குடியில் பிறந்தார். தொடக்கத்தில் ஆசிரியராக பணியாற்றியார். பின்னர் சினிமாவில் பெயர் பெற்றார். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா 1974 கே. பாலச்சந்தர் அவர்களின் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் அறிமுகமானார். இது அவருடைய முதல் படமாகும். ரோல்களின் வரம்பு மிக வெவ்வேறு. காதலன் முதல் தந்தை பாத்திரங்கள் வரை பிரமுகமான படங்கள். கன்னி பருவத்தில் அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, மகநதி, சாமி, ஆட்டோகிராஃப், வரலாறு இவையெல்லாம் அவரது திறமையை உலகிற்கு எடுத்துக்காட்டின. சினிமாவோடு மட்டும் கை வைக்காமல் டெலிவிஷன் தொடர்களிலும் நடித்தார். மேலும் ஆஸ்ட்ராலஜி புஸ்தகங்கள் எழுதி யூடியூபில் உரைகள் கொடுத்தார். ரசிகர்களுக்கு அருமையான அறிவுரைகள். நடிகர் ராஜேஷ் அவர்களின் கடைசி திரைப்படம் என்பது மேரி கிறிஸ்மஸ் 2024. இது தமிழ் ஹிந்தி இன படமாகும். இவர் இறந்தபோது வயது 76. நடிகர் ராஜேஷ் அவர்கள் மறைவு மே 29 அன்று 75 வயதில் நடிகர் ராஜேஷ் அவரது மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பாகிவிட்டது. அடுத்ததாக ஒரு நடிகர், ஹீரோ இல்ல, ஆனா வந்தாலே ஹீரோவையே மறக்க வைப்பார். அவர் யார் தெரியுமா? கோட்டா சீனிவாசராவ் அவர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரி வில்லன், ஒரே மாதிரி காமெடி. ஆனா நடிப்பு மட்டும் ஒவ்வொரு படத்துக்கும் வேற லெவல். ஒரே காட்சியில் சிரிக்க வைப்பாரு, அடுத்த காட்சியில் பயப்பட வைப்பார். பல பேருக்கு தெரியாத ஒண்ணு, கோட்டா சீனிவாசராவ் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வங்கி ஊழியர். நிலையான வேலை, பாதுகாப்பான வாழ்க்கை, அதையெல்லாம் விட்டுட்டு நடிப்புக்காக ரிஸ்க் எடுத்தவர். அந்த ரிஸ்க் தான் இன்னைக்கு அவரை லெஜெண்ட் ஆக்குச்சு. அவர் நடிப்பின் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வில்லனா இருந்தாலும், காமெடி பண்ணினாலும், அரசியல்வாதியா நடித்தாலும் அந்த கதாபாத்திரம் தான் பேசும். கோட்டா சீனிவாசராவ் இல்ல, அதுதான் உண்மையான நடிகன். ஹீரோக்கள் மாறலாம், கதைகள் மாறலாம், ஆனா கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் மாதிரி நடிப்பில் உயிர் ஊத்துற நடிகர்கள் ரொம்ப ரொம்ப அரிது. இவர் நடித்த கடைசி திரைப்படம் சாமி 2, வயது 83. அடுத்ததாக நடிகர் மதன் பாப் அவர்கள். இவர் பேர் எஸ்டர கிருஷ்ணமூர்த்தி. தமிழ் சினிமாவின் ஒரு அற்புதமான நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகராக பிரபலமானார். 1984 நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து அவர் திரையுலகில் இடம் பிடித்தார். இவர் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். தெனாலி, ஃப்ரெண்ட்ஸ், சந்திரமுகி, வாசோல் ராஜா, MPPS போன்ற படங்களில் அவரது நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கு இன்று கூட ரசிகர்கள் பிரியமாக நினைவில் வைத்திருக்கிறார்கள். நடிகர் மதன் பாப் ஒரு பன்முக கலைஞர். நடித்ததும் இசையமைத்ததும் ஸ்ரீனியோ நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நடித்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி திரைப்படங்களிலும் அவர் நடித்துள்ளார். அவரின் கதாபாத்திரங்கள் எளிமையான மனிதன், காமெடி கிழவன், காமெடி பங்குகளில் இருந்தும் குரல்,
முகமூச்சு மாதிரி சிறு விஷயங்களாலும் ரசிகர்களை குதூகலப்படுத்தியவை. இவர் கடைசி நடித்த படம் யமன் கத்தலை. இவர் வயது 71. அடுத்ததாக பிரபல இயக்குனரின் மகன். ஆனா அந்த பேருக்கு பின்னால ஒளிந்தவர் இல்ல. ஒரு பெரிய பேர் இருந்தா போதும், வாழ்க்கை சுலபம்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த பேரே ஒரு பரமா மாறினா அதுதான் மனோஜ் பாரதிராஜா அவர்கள். இயக்குனர், இமயம். பாரதிராஜா அவர்களின் மகன். ஆனா ஸ்டார்சனன்னு காட்டிக்காம அமைதியா தன்னோட பாதையில நடந்த நடிகர். அழகான ஹீரோ இமேஜ் இல்ல, அடக்கமான முகம். ஆனா கண்ணில் ஒரு ஆழம் இருந்தது. பல பேருக்கு தெரியாத ஒண்ணு, மனோஜ் பாரதிராஜா ஹீரோ ஆகணும்னு மட்டும் இல்ல, நல்ல நடிகன் ஆகணும்னு தான் நினைச்சாரு. அதனால்தான் மாஸ் கதைகள் விட எமோஷனல் ரியலிஸ்டிக் கதைகளில் அதிகம் நடித்தார். அது பெரிய வசூல் தரல, ஆனா மரியாதை தந்துச்சு. அவர் நடிப்புல அதிக சத்தம் இருக்காது, ஆனா அமைதியான வழியை அவரை மாதிரி காட்டுனவர் ரொம்ப கம்மி. சில நடிகர்கள் கத்துவாங்க, சில நடிகர்கள் உணர வைப்பாங்க. மாஸ் ஸ்டார் ஆகாது இருக்கலாம், ஆனா மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சினிமாவை மரியாதையோடு அணுகிய ஒரு உண்மையான கலைஞன். இவர் நடித்த கடைசி திரைப்படம் வெறுமன். வயது 48. அடுத்ததாக நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள். சில பேர் நம்ம சிரிக்க வைப்பாங்க, ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால எத்தனை வலி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கலைஞன் தான் ரோபோ சங்கர் அவர்கள். டிவி மேடை பேச்சில இருந்து சினிமா வர உடல் மொழி, டைமிங், குரல் மாற்றம், ஒரு காட்சியிலேயே தன்னை நிரூபித்த காமெடியன். ரோபோ சங்கர் வந்தா காட்சி லைட் ஆகும், ரசிகர் முகத்துல சிரிப்பு வரும். பல பேருக்கு தெரியாத ஒண்ணு, அவரோட வாழ்க்கை எப்பவும் சிரிப்பா இருந்ததில்ல. உடல் நலம், போராட்டம், இடைவேளை இதெல்லாம் இருந்தாலும் நடிப்பை விட்டுடாம திரும்ப திரும்ப எழுந்தவர். அதுதான் அவரை உண்மையான போராளி கலைஞனாக்குது. அவருடைய சமீபத்திய ஸ்லாஷ் கடைசி படத்திலும் கூட அதே ரோபோ சங்கர் தான். அதிக பில்டப் இல்ல, ஆனா ஒரு காமெடி சீன் போதும் தியேட்டர்ல சிரிப்பு வெடிக்க. கேரக்டர் சின்னதா இருந்தாலும் இம்பாக்ட் பெரியது. ரோபோ சங்கர் அவர்கள் சும்மா ஒரு காமெடியன் இல்ல, வலிய சிரிப்பா மாற்ற தெரிஞ்ச ஒரு உண்மையான கலைஞன். இவர் கடைசியாக நடித்த திரைப்படம் சொட்ட சொட்ட நனையுது. வயது 46.